துலாம் ராசி நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் இந்த 2024 பிறந்ததுக்கு அப்புறம் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வருகிற ஜனவரி மாதம் 23ஆம் தேதி 24ஆம் தேதி துலாம் ராசிக்காரவங்களுக்கு ஒரு மிகுந்த அற்புதமான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு இந்த 23 24ஆம் தேதிகளில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கு, துலாம் ராசிக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து தனகாரகன், செல்வத்தை கொடுக்கக்கூடியவர். ராசிக்கு 3ஆம் இடம் குரு பகவானுடைய வீட்டில் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார். குரு பகவான வீடுன்றது ஒரு புனிதமான வீடு. அது செவ்வாய் பகவான் நட்போட சமம் அப்படிங்கிற நிலையில் தனுசு ராசியில் இருக்கிறார். தனுசு ராசியில் செவ்வாயும் உங்களுக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் சேர்ந்து அந்த 23 24ஆம் தேதிகளில் தனுசனுடைய வீட்டிலே இருக்கிறாங்க. 4ஆம் இடம், அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் லாபாதிபதி சூரியன் மகரத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருப்பார். மகரத்தில் சூரியன் இருக்கிறது அப்படின்றது காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் திக்பலம் பெற்று இருப்பார் அப்படிங்கிறது தான். அப்போ சூரியன் திக்பலம் பெற்றால் ஆட்சி அதிகாரங்களை கையில் எடுத்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு, எதிலும் முதன்மையாக செயல்படக்கூடிய அமைப்பு, அந்த அமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அந்த மகர ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வக புண்ணியஸ்தானத்தில் கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார். அப்போ பூர்வீக புண்ணிய இடத்துலையும் உங்களுக்கு மிகுந்த பலம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவினுடைய வீட்டில் ராகு, சொல்ல வேண்டியதே கிடையாது. ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படின்றது அஷ்டலட்சுமி யோகம்னு நான் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லிட்டேன். இந்த அஷ்டலட்சுமி யோகம் அந்த 23 24ஆம் தேதிகளில் கண்டிப்பாக வேலை செஞ்சு உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும். அந்த நாள் 23 24ஆம் தேதி. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், 7ஆம் இடத்துல மேச ராசியில் குரு பகவான், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான், மோட்சஸ்தானத்தில் கேது பகவான். கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் பலம் பெற்று இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 10 வருட காலங்களுக்கு முன்னாடி நீங்கள் பட்டதனுடைய கஷ்டங்களுடைய வேதனைகள் உங்களை மனிதனாக்கி புனிதனாக்கி விட்டது. அதை சொல்லக்கூடிய வகையில் தான் கேது பகவான் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். கண்டிப்பாக தெய்வீக சிந்தனைகள் உங்களுக்கு கூடிக்கிருச்சு. இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், சுக்கிரன், புதன் இருக்கிறது. குருவனுடைய வீட்டில் இருந்து நேர குருவை பார்ப்பதனால 5ஆம் பார்வை, அதாவது குருவனுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கிறது, 9ஆம் பார்வையாக கிடைப்பதனால அது குருமங்கள யோகமும் அன்றைக்கு வேலை செய்யுது. அன்னைக்கு தேதியில் அந்த 23 24ஆம் தேதிகளில் சந்திரன் கோச்சார சந்திரன் மிதுனத்தில் இருந்து அந்த மிதுன சந்திரன் செவ்வாய் பகவானை, உங்கள் தனகாரகனான செவ்வாய் பகவானை 7ஆம் பார்வையால் பார்க்கறதுனால சந்திரமங்கள யோகம் அந்த 2 நாட்களில் வேலை செய்யுது. இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, வாழ்க்கையை எப்படி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க, எப்படி நினச்சி நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமைப்பை கொடுக்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனும் தனகாரகனும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது குடும்பத்தில் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சொல்லப்போன தாம்பத்திய ஈடுபாடுகளில் மிகுந்த ஒரு அந்யோன்யமாக இருக்கக்கூடியது. கணவன் மனைவி ஒற்றுமை,
அதை சொல்லக்கூடிய பிருகுமங்கள யோகம், அந்த யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு கிரக அமைப்பு இருக்குது. சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து குருவனுடைய வீட்டில் இருக்கிறதுனால 6ஆம் இடத்துல ராகு அஷ்டலட்சுமி யோகம், குருவும் செவ்வாயும் பார்க்கறதுனால குருமங்கள யோகம், சந்திரனும் செவ்வாயும் பார்க்கறதுனால சந்திரமங்கள யோகம், செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருந்து பிருகுமங்கள யோகம். பாருங்க அன்னைக்கு தேதியில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இத்தனை யோகங்களும் ஒரு ராசிக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால் அந்த ராசி வலுப்பெறுமா இல்லையா? கண்டிப்பாக துலாம் ராசி வலுப்பெறும். இது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று மிகவும் வலிமையாக இருக்கிறதுனால, அதாவது ராசிக்கு 5ஆம் இடம் உத்திரபாக்கியம் என்று சொல்லக்கூடிய இடம் அதாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்தாலும் லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, சனி பகவான் எப்போவுமே எடுத்தவொடனே கொடுக்க மாட்டார். அவர் கொடுக்கக்கூடிய காலகட்டம் மிகுந்த தடை தாமதங்களுக்கு அப்புறம்தான் கொடுப்பார். ஆனாலும் செல்வ வளத்தில் சொத்துக்கள் வகையில் வந்து சீக்கிரமாக கொடுத்துருவார். அப்போ ஏதோ ஒரு வகையில் குறைய வச்சாலும் இன்னொரு வகையில் நிறைவு இருக்கும். ஆக இந்த பூர்வீக புண்ணியஸ்தானமும் வலுப்பெற்று விட்டது. இப்போ சொல்லப்போனால் இப்போ ராசிக்கு வந்து 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம், அதில் ஒரு பாவ கிரகம் இருக்கலாம். 7ஆம் இடம் அதில் ஒரு சுப கிரகம் இருக்கலாம். ஆக கேந்திரஸ்தானங்கள் வலுப்பெற்று விட்டது உங்களுக்கு. அதே மாதிரி திரிகோணஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிற போது 5ஆம் இடம் சனி பகவான் ஆட்சி பெற்று வலுப்பெற்று விட்டது. அது பாப கிரகமாக இருந்தால் ஒரு பாப கிரகம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அது வலுப்பெற்று விட்டது. இப்போ 1-5 அன்றைக்கு கோச்சார சந்திரன் 23, 24ஆம் தேதிகளில் கோச்சார சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல. அப்போ 1, 5, 9 கிரக அமைப்புகள் பார்த்தீங்களா எப்படி எவ்வளோ அழகாக வந்து அமைஞ்சிருக்குன்னு. அன்றைக்குத்தான் உங்களுக்கு அந்த சந்திரமங்கல யோகம் வேலை செய்ய போகுது. அன்றைக்கு கண்டிப்பாக குருமங்கள யோகமும் வேலை செய்யும். அன்றைக்கு அஷ்டலட்சுமி யோகமும் வேலை செய்யும். பிருகுமங்கள யோகமும் வேலை செய்யும். இத்தனை யோகங்களும் ஒன்றாக சேர்ந்து உங்களோட ராசியை தூக்கிவிடக்கூடிய காலகட்டம் அந்த 23, 24ஆம் தேதிகள் கோச்சார சந்திரன் வர்றதுனால. அப்போ அந்த 24ஆம் தேதி மிகுந்த ஒரு அதிர்ஷ்டமானது. அப்போ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவெல்லாம் கொடுக்கக்கூடியது. பங்கு வர்த்தகத்தில் இருக்கவங்களை வந்து தூக்கிவிடக்கூடிய அமைப்பு, அதன் மூலமா நிறைய லாபங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கும். எதில் வந்து வேணாலும் நீங்கள் முதலீடு பண்ணாலும் அதில் வெற்றி வாய்ப்பு சூடக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த முதலீடுகள் ரெட்டிப்பாகும், பல மடங்கு உயரும், பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். துலாம் ராசி வியாபார ராசி. வியாபாரங்களை பார்த்தா அவ்வளோ அழகாக எந்த ஒரு பொருளும் ஸ்டாக் இல்லாமல் விற்று தரக்கூடிய காலகட்டங்களை உருவாக்கி கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு துலாம் ராசிக்கு இருக்குது. இதில் குறிப்பாக நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டால், திடீர் அதிர்ஷ்டம் என்னங்க, இப்போ கூட ஒரு ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய என்ன தெரியுங்களா, அண்டை மாநிலத்தில் ஒரு பம்பர் பரிசு 20 கோடி. இந்த 20 கோடியை கோடிக்கணக்கான கண்கள் பார்த்து கொண்டு இருக்குது. நாம தான் வெல்ல போகிறோம், நாம தான் வெல்வோம், நாம தான் வெல்வோம்னு ஒரு நம்பிக்கையோடு அந்த சீட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 20 கோடி யாருக்கு கிடைக்க போகுது? இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா 23, 24ஆம் தேதிகள் வந்து துலாம் ராசிக்கு மிகுந்த சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. சொல்லப்போனால் அந்த சீட்டை வந்து கொடுக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2க்குள்ளே ஆரம்பிக்கிறாங்க. அது சாயங்காலம் வரைக்கும் நடக்கும், ஒரு 3-4 மணி வரைக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த 4 மணி வரைக்கும் சந்திரன் இருப்பார். எதில் இருக்கிறார்? மிதுனத்தில் தான் இருக்கிறார். நைட்டு 2 மணிக்கு மேலே தான் சந்திரன் கடகத்துக்கு போகிறார்.
அப்படிங்கிற போது போகிறதுக்கு முன்னாடி துலாம் ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகி விட்டது. அதனால் துலாம் ராசி தான் அதை வெல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, அந்த ராசிக்குத்தான் இருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பில் தெரிஞ்ச விஷயம். ஆக ஒரு பண வரவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது அந்த துலாம் ராசி. அந்த தனகாரகன் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார், சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறார். பாக்கியாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார், புதனோடு சேர்ந்து இருக்கிறார். ஆக கேந்திரங்களும் வலுப்பெற்று, திரிகோணஸ்தானங்களும் வலுப்பெற்று, கோச்சார சந்திரனும் அன்றைய காலகட்டத்தில் அந்த தேதியில் பாக்கியஸ்தானத்தில் இருந்து அந்த நல்ல ஒரு அற்புதமான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால துலாம் ராசியை 100க்கு 99% நம்பலாம். துலாம் ராசிக்காரங்க நம்பிக்கையோடு எதையும் செய்யுங்க, கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அந்த 23, 24ஆம் தேதிகள் மிகுந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க. அதனால் துலாம் ராசி கண்டிப்பாக வெற்றி அடையும், வெற்றி அடையும், வெற்றி அடையும் என்று சொல்லி, துலாம் ராசிக்காரங்க மேலும் மேலும் வளர்ச்சி பெறுவாங்க என்று சொல்லி, மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.